ஹலோ ஹாப்பி வியூவர்ஸ். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கல்கி 2898 AD மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் இந்த ஃப்ரைடே தியேட்டர்ல ஒரு தெலுங்கு படம். பட் ஆனா இது பாத்தீங்கன்னா பேன் இந்தியா லாங்குவேஜ் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் லாங்குவேஜ்லயும் டப் ஆகி சென்னை ஃபுல்லா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், தீபிகா படுகோன் ஸோ இவங்கலாம் மெயின் லீட் பண்ணிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. டைரக்டர் நாக் அஸ்வின் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. ஸோ இவர் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மகாநதின்ற ஒரு படம் கீர்த்தி சுரேஷ் வச்சு பண்ணியிருந்தாரு. அது சாவித்ரி அவங்களோட பயோபிக். ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி அது. லைக் அந்த மாதிரி படம் எடுத்துட்டு அது டோட்டலா வேற மாதிரியான ஒரு பயோபிக். அதுக்கப்புறம் அவர் இப்ப எடுக்கிற படம் பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஒரு ஃபிக்ஷனல் ஆக்ஷன் அட்வென்ச்சர் படம் சொல்லலாம். ஒரு எபிக் ஃபிக்ஷனல்னே சொல்லலாம். லைக் ஏன்னா மகாபாரத்ல இருந்து தான் அந்த ஒரு பார்ட் ஆஃப் கதை எடுத்திருக்காங்க இதுல. மெயினா படத்தோட ஸ்டார்டிங்லேயே நான் ஆக்சுவலி இந்த ரிவ்யூவோட ஸ்டார்டிங்லேயே நான் சொல்றேன். நான் மகாபாரதத்தோட ஒரு பேசிக் ஸ்டோரி தெரிஞ்சவங்க, ஓரளவு அந்த ஸ்டோரி தெரிஞ்சவங்களுக்கு இந்த படத்துல இருக்க ஒரு சில கேரக்டர்ஸ் புரியும். மோஸ்டா இது பாத்தீங்கன்னா பாதி ஃபிக்ஷனல், பாதி உங்களுக்கு மகாபாரதத்தையும் உள்ள போட்டு குழப்பி அடிச்சிருக்காரு டைரக்டர் நாக் அஸ்வின். ஆனா இது மகாபாரதம் கதை தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த படம் ஃபுல்லா புரியும். இல்லைன்னா ஒரு மாதிரி பிளைண்டா பாக்குற மாதிரி தான் இருக்கும். என்னடா போகுது படம்னே தெரியாத அளவுக்கு நிறைய கேரக்டர்ஸ் அந்த மகாபாரதம் எடுத்து உள்ள வச்சிருக்காங்க. மெயினா அதுல இந்த படத்தோட கதை என்னன்றது பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு குருஷோத்திர போர் நடக்குது. இது மகாபாரதம் கதையில வரும் குருஷோத்திர போர்னு. அதுல கிருஷ்ணரை அஸ்வத்தமா எதிர்த்து வருவாரு. அவர் கூடவே இருந்து அப்புறம் அவர் எதிர்த்து வருவாரு. ஸோ அந்த டைம் பாத்தீங்கன்னா அஸ்வத்தமா கிட்ட இவர் கிருஷ்ணர் ஒரு சாபம் கொடுப்பாரு. உன்னை சாவடிச்சுட்டா எல்லா விஷயமும் முடிய போறது இல்லை. பட் திருந்த மாட்டேன். அதனால உனக்கு அதோட பெரிய தண்டனையா கொடுக்குறேன். உனக்கு சாகா வரம் நான் கொடுக்குறேன். கண்டிப்பா நீ சாகாம தான் இருப்ப. பட் அதுல இருந்து நீ விமோசனம் ஆகி என்னோட இந்த தண்டனையை நீ எடுத்துட்டு நீ வெளியே நிம்மதியா உன்னால இதுல இருந்து வெளியே வரணும்னா நீ என்ன பண்ணணும்னா, நான் இன்னும் ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம், இன்னும் ஒரு சில 1000 வருஷத்துக்கு அப்புறம் நான் மனுஷனா அகைன் நான் ஒரு தாய் வயித்துல நான் பொறுப்பேன். ஸோ அப்ப எனக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். அதனால நீ அந்த குழந்தையா நான் இருக்கும்போது என்னை நீ காப்பாத்த நீ வரணும். அப்படி நீ காப்பாத்துனா இந்த சாப விமோசனம் நீ பெறுவ அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கதை அந்த படத்தோட ஸ்டார்டிங்ல வருது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ்ன்ற ஒரு வேர்ல்டு காட்டுறாங்க. ஒரு இப்போல இருந்து கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு 860 வருஷத்துக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல நம்ம இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்றது. அதுல பாத்தீங்கன்னா அந்த காசி நதி அதெல்லாம் வத்தி போயிருக்கு. காம்ப்ளெக்ஸ்ன்ற ஒரு உலகமே நம்ம இந்தியா தான் அது. ஆக்சுவலி நம்ம இந்தியா இந்த வேர்ல்டு தான் அது. பட் அந்த உலகம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு பாக்குறதுக்கு. லைக் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜில இருக்கு. ஸோ அந்த உலகத்துல அது காம்ப்ளெக்ஸ்ன்ற ஒரு உலகம். அதுல பாத்தீங்கன்னா இன்னொன்னு சம்பாலா அப்படின்ற இன்னொரு ஒரு இது ஒன்று இருக்கு. அவங்க ஒரு டைப் ஆஃப் ஒரு பீப்புள் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ்ன்ற உலகத்துக்குள்ள கமலஹாசன் அவர் தான் பாத்தீங்கன்னா வில்லனா இருக்காரு. நான் தான் இந்த காம்ப்ளெக்ஸ்க்கே காட் அப்படின்ற மாதிரி, இந்த உலகத்துக்கே நான் தான் கடவுள்ன்ற மாதிரி அவர் ஒரு சர்டன் இடத்த வச்சுக்கிட்டு அதுதான் அவரோட உலகம், நான் தான் இந்த உலகத்துக்கு கடவுள் அப்படின்ற மாதிரி ஒரு வில்லனிசம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு சீரம் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அது எதுக்கு கண்டுபிடிக்கிறாரு, அதே மாதிரி இந்த படத்துல இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் தான் அந்த படத்தோட ஒரு மீதி கதை. ரொம்ப ஒரு லென்த்தியான ஒரு கதையா இருக்கும். சொல்லணும்னா ஷார்ட்டா சொல்லணும்னா இதுவே கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்கு வீடியோல இந்த ஸ்டோரி. மெயினா இதுல பாத்தீங்கன்னா பிரபாஸ் அவரோட ஆக்டிங் பிரமாதமா இருந்தது. நீட்டா பண்ணியிருந்தார் ஆஸ் யூஷுவல். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு பெருசா ஸ்கோப் இல்லை. ஒரு 2-3 சீன் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வராரு. செகண்ட் ஹாஃப் டுவர்ஸ் த கிளைமேக்ஸ் வைக்கலாம் பாத்தீங்கன்னா பிரமாதமா பண்ணியிருந்தாரு. ப்ரீ கிளைமேக்ஸ் அதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒரு 1/2 hour to 40 minutes சீன்ஸ்லாம் ஸோ ஸ்டன் சீன்ஸ்ல இருந்து எல்லாமே பிரமாதமா பண்ணியிருந்தாரு. நிறைய இடங்கள்ல செம்மையா அவரோட ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே அதகலப்படுத்திருந்தார். படம் ஃபுல்லாமே அவரோட ஆக்டிங் எல்லாம் நீட்டா அதில் அவருக்கும் லைக் அவருக்கு ஒரு கம்பேக் தேவைப்படுது. மெயினாக அவரை வச்சும் நிறைய இந்த மாதிரி ஹை பட்ஜெட் படங்கள் எடுக்கிறாங்க. அதுவும் அவர் இதில் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. இதில் அவரோட ஆக்டிங் ரொம்ப பிரமாதமாக இருந்தது படத்தில். அதே மாதிரி அமிதாப் பச்சன் அவர் தான் ஷோ ஸ்டீலர்னே சொல்லுவேன் இந்த படத்தில். கிட்டத்தட்ட ஒரு 7-7.5 அடி இருக்காரு இந்த படத்தில். அவரோட கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இதுவும் மகாபாரதத்துலேருந்து வர ஒரு கேரக்டர் தான். படம் பாருங்க உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு கேரக்டர் அவருக்கும் இந்த படத்துல. நல்ல ஒரு எப்பிக்கான ஒரு கேரக்டர். அதை தவிர இதுலயும் அவர் நிறைய அந்த ஸ்டன் சீன்ஸ் எல்லாமே நிறைய பயங்கரமா பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இல்ல ஒரு சிலர் ரியலா பண்ணியிருக்கலாம். நிறைய இடங்கள் டூப் தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஸ்டண்ட் இருக்கு. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். படம் பூராமே ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவரது தான் அதிகமா இருக்கு. மோஸ்டா சொல்ல போனீங்கன்னா இந்த படத்துல ஹீரோவே அவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். படம் பூரா வராது. ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தார் அமிதாப் பச்சன். அவரோட கெரியர்லயும் இந்த கேரக்டர் ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் கேரக்டர்னு சொல்லுவேன் நான். அந்த அளவுக்கு பிரமாதமா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கமலஹாசன் அவர் இந்த படத்துல மொத்தமாக ஒரு 5 நிமிஷம் தான் வராரு. 5 to 8 நிமிஷம் தான் வராரு மொத்த படமுமே. ஸோ ஃபர்ஸ்ட் சீன் ஒன்று படத்தோட ஸ்டார்டிங், அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் வராரு. ஸோ கண்டிப்பா இவர் பார்ட் 2ல மோர் தென் 1 hour இவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கும். முக்கியமான வில்லனே இவர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த பார்ட்லேயே பாத்தீங்கன்னா அந்த ஒரு 8 நிமிஷம் சீன் வந்தாலுமே எப்படிப்பட்ட வில்லனா இருக்க போறாரு அடுத்த பார்ட்ல அப்படின்றது நமக்கு இதுலயே ஒரு முன்னோட்டம் மாதிரி தெரியுது. டெரிஃபிக் வில்லனா அவரோட லுக்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா மேக்கப்லாம் பண்ணியிருக்காரு. அது நம்ம கமலஹாசன் கண்டுபிடிக்கிறதுக்கே லேட் ஆகும். லைக்
அந்த அளவுக்கு வந்து ப்ராஸ்மெட்டிக் மேக்கப்லாம் செம்மையா பண்ணியிருக்காரு. ரொம்ப டெடிகேஷனான ஒரு ஆக்டர். கண்டிப்பா இதுல அவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இதுல இன்னும் கொஞ்சம் அதிகமா குடுத்துருக்கலாம். பட் அந்த கதைய பொறுமையா கொண்டு போகணுன்றதுக்காக அவரோட கேரக்டர் வந்து சின்னது பண்ணியிருக்காங்க. அப்போ செகண்ட் பார்ட்ல அவருக்காக தான் இந்த படம் நெறைய பேர் ஆடியன்ஸ் வெயிட் பண்றாங்க செகண்ட் பார்ட்டுக்கு. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வில்லனிசம் பார்க்கலாம் செகண்ட் ஹாஃப்ல அவர்கிட்ட வந்து. இதுலயும் ஒரு பார்க்க ஒரு டெரிஃபிக் வில்லன் மாரி ஒரு லைக் ஒரு டீசர் தான் காமிச்சிருக்காரு நமக்கு. நல்லா இருந்தது அவரோட ஆக்டிங்கும். அதே மாதிரி திஷா பத்தானிஷ், ஸோ இவங்க வந்து சின்னதாக ஒரு கேமியோ ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது பெரிய ரோலாக வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அவங்க வந்து சின்ன கேமியோ ரோல் தான். அதே மாதிரி படத்தில் நிறைய கேமியோ இருக்காங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தேவர்கொண்டா ஒரு கேமியோ இருக்காரு. விஜய் தேவர்கொண்டா என்ன கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு படம் பாருங்க தெரியும். அது வந்து நிறைய இந்த மகாபாரதம் ஃபேன்ஸ், இந்த மகாபாரதம் புக்ஸ்லாம் படிச்சு அதில் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இவரேடா அந்த கேரக்டர்ல போடுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். விஜய் தேவர்கொண்டா அந்த மாதிரி ஒரு தரமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி துல்கர் சல்மானும் ஒரு சின்ன ஒரு கேமியோ ஒன்று பண்ணியிருந்தாரு. அது நல்லா இருந்தது. அதே மாதிரி ராம் கோபால் வர்மா ஒரு கேமியோ ஒன்று பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மிருனால் தாக்கூர் ஸ்டார்டிங்ல ஒரு கேமியோ ஒன்று பண்ணியிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங் ஒரு 10-15 நிமிஷம் சீனுக்கு அப்புறம் அதுலயும் அவங்க வருவாங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் வருவாங்க படம் ஃபுல்லா. பட் அதுலயும் அவங்களை போட்டு தள்ளுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரோல். அது மாதிரி ராஜமௌலியும் ஒரு சின்ன ஒரு கேமியோ ரோல் வந்திருக்காரு. மாளவிகா நாயர் அவங்களும் கேமியோ ரோல் வந்திருக்காங்க. நிறைய கேமியோ இந்த படத்துல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ஷோபனா பழைய ஆக்ட்ரஸ். அவங்க இதுல வந்து சம்பாலா அப்படின்ற அந்த ஒரு கூட்டத்துக்கு அவங்க வந்து தலைவியா இருக்காங்க. நல்ல ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான். அவங்களுக்கும் நல்லா நீட்டா பண்ணிருந்தாங்க. அது மாதிரி பசுபதி அவரு தான் ஹைலைட். படம் செகண்ட் ஹாஃப்ல தான் அவர் வராரு. ஸோ அவரும் அங்க இருக்க ஒரு ரெபல் கேரக்டர் தான். சம்பாலா அப்படின்ற அந்த ஒரு கேங்ல ஒரு ரெபல் கேரக்டர் தான். நல்லா நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு. நிறைய இடங்கள்ல அவர்கிட்ட சூப்பர் பவர்லாம் இருக்கும் படத்துல பார்க்கலாம். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஃபேண்டசி படம் தான். அது எபிக் ஃபேண்டசி ஜெனர் தான். சூப்பர் பவர்லாம் இருக்கு. செமையா பண்றாரு அவர். லைக் ஒரு நல்ல கேரக்டர் தான் அவருக்கும் இந்த படத்துல. அதே மாதிரி ஆனா பென் அவங்களும் வந்து ஒரு சின்ன கேமியோ தான் வந்தாங்க. படத்துல ஒரு 5 நிமிஷம் தான் வந்தாங்க. பட் ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு கேரக்டர். அது வந்து படத்துக்கு ஒரு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தது அந்த கேரக்டர் கொஞ்சம். அது வந்து ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி லைக் வந்து இதுல வந்து மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் அவரோட மியூசிக் வந்து படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்னதான் ஆவரேஜா இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு லைக் ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் படம் எடுக்கிறதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். ஏன்னா நீங்க ஹாலிவுட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நிறைய ஹேண்ட்ஸ் ஹேமர் இந்த மாதிரி நிறைய மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்படிலாம் உங்களுக்கு நீங்கள் நிறைய இந்த ஹாலிவுட் படம்லாம் பார்க்கும்போது அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எப்படி இருக்குமோ லைக் நிறைய இந்த மார்வல் மூவிஸ் இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு ஆக்ஷன் மூவிஸ்லாம் பார்க்கும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போட்டிருக்காரு சந்தோஷ் நாராயண். ஸோ இதுக்கு முன்னாடி அவர் போட்ட மியூசிக்ஸ்லாம் நம்ம தமிழில் மற்ற லாங்குவேஜ்லாம் போட்டதோட இது வந்து ரொம்ப ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு தான் மியூசிக் பார்க்கும்போதே தெரியுது. நிறைய டெக்னீஷியன்ஸ் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. பிரமாதமாக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆர்ஆர்லாம் வேற லெவலில் இருந்தது. ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஒரு டால்பி அட்மாஸ்ல பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோருமே தரமாக பண்ணியிருக்காரு சந்தோஷ் நாராயண். அவரோட கெரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு சொல்லுவேன். செமையாக இருந்தது அவரோட. அதே மாதிரி ஜி அப்படின்ற ஒரு ஃபாரினர் வந்து இந்த படத்தை சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ரொம்ப பிரமாதமான சினிமாட்டோகிராஃபி. மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வேற ஒரு உலகத்தை காட்டுறாங்க. ஒரு 820 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு உலகம் எப்படி இருக்கும், அது எஸ்பெஷலி நம்ம இந்தியா எப்படி இருக்கும். கதை வந்து இந்த இந்தியாக்குள்ள தான் நடக்குது. இன் ஃபியூச்சர் ஒரு 860 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா எப்படி இருக்கும், இந்த மாதிரி டெக்னாலஜி இருக்கும் அப்படின்ற அந்த இடங்கள்லாம் நிறைய கிரீன் மேட்ல தான் எடுத்திருக்காங்க. பட் சினிமாட்டோகிராஃபி இந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நிறைய இடங்கள் வந்து செம்மையாக கேப்சர் பண்ணியிருக்காரு. உண்மையிலே சினிமாட்டோகிராஃபி ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் தான். அந்த மாதிரி இந்த ஆக்ஷன் மூவிஸ்க்கு எடுத்த ஒரு சினிமாட்டோகிராஃபி தான் பிரமாதமாக ஒவ்வொரு ஃப்ரேமுமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டிஐ ஒர்க் இதெல்லாம் வந்து விஎஃப்எக்ஸ்லாம் சொல்லவே தேவை. கிட்டத்தட்ட 600 கோடிக்கு விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. படம் மொத்த பட்ஜெட்டே 600 கோடி. பட் ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ஹை பட்ஜெட் படம். ப்ளஸ் வந்து விஎஃப்எக்ஸ்க்கு நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த படத்துக்காக. பட் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக இந்தியாவில் வர நிறைய இந்த மாதிரி படங்கள் வந்து ஃபேண்டசி படங்களுக்கு விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாங்க. இதுக்கும் நிறைய இந்த இந்தியன் ஏஜென்சிஸும் இருக்காங்க இந்த விஎஃப்எக்ஸ் பண்ணுறதுக்கு. டீம் அது மாதிரி வெளிநாட்டு டீமும் வச்சிருக்காங்க. அப்புறம் நம்மதும் வந்து நிறைய ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து விஎஃப்எக்ஸ் வந்துட்டு இருக்கு. இதில் வந்து ரொம்ப பிரமாதமாக இந்த விஎஃப்எக்ஸ் எங்கேயுமே பிடிச்சது தரல. அந்த அளவுக்கு நீட்டாக இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோத்தகிரி வெங்கடேஸ்வர ராவ் அவர் தான் இந்த படத்தோட எடிட்டர். அவரோட எடிட்டிங்கும் படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் என்னை பொறுத்த வரைக்கும். என்னதான் படம் உங்களுக்கு வந்து ஒரு 3 ஹவர்ஸ் இருந்தாலும் இந்த படம் வந்து ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி கொண்டு போகணும். அந்த விதத்தில் வந்து ஓரளவு லீனியராக கொண்டு போனாலும் நான் லீனியராக அப்படி இப்படின்னு ரொம்ப குழப்பி கொண்டு போவாங்க. ஓரளவு கொண்டு போனாலும் பட் இதுவும் நீங்கள் மகாபாரதம் பார்த்தா தான் இந்த மகாபாரதம் கதை ஓரளவு தெரிஞ்சால் இந்த படம் புரியும். அந்த மாதிரி இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு அவரோட எடிட்டிங்கில் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை ஒரு 20 to 30 மினிட்ஸ் கண்டிப்பாக ட்ரிம் பண்ணிருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. ஒரு 2.5 மணி நேரம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா மொத்தமாக ஒரு 2.5 மணி நேரம் படம் டியூரேஷன் இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு ஓரளவு கிறிஸ்பாக இருந்திருக்கும். ஒரு 1/2 hour கட் பண்ணிருக்கலாம். ஏன்னா வந்து அந்த அளவுக்கான ஸ்டஃப் தான் அந்த படத்தில் இருக்குது. நிறைய கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்லையுமே ஓரளவு படம் வந்து செகண்ட் ஹாஃப் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் படம் ஓரளவு டேக் ஆஃப் ஆகி லாஸ்ட் ஒரு 40 to 45 மினிட்ஸ் தான் படம் வேற லெவலில் போகுது. அப்படி இருக்கும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு சில இடங்கள்லாம் நிறைய கட் பண்ணிருக்கலாமா அப்படின்னு தான் தோணும். தேவையில்லாத சீன்ஸ்லாம் படத்தில் இருக்கிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் அவர் வந்து கதையை வச்சு தான் போனார். படத்தை நம்ம டெப்த்தாக பார்க்கும்போது கதையை விட்டு அவர் அவுட் ஆஃப் சிலபஸ்ல எதுவும் பெருசாக வரல. தேவையில்லாத சாங்ஸ் அந்த மாதிரி வரல. ஏன்னா தெலுங்கு படம்னால ஏதாவது மசாலா சாங்ஸை போட்டு விட்டுருவாங்க. பட் அவர் கரெக்டாக அந்த கதைக்குள்ளே தான் போனார். அது வந்து அவரோட எடிட்டிங்லாம் நல்லா தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஓரளவு பெட்டர் ஆடியன்ஸ்க்கு புரியாத மாதிரி பண்ணியிருக்காரு. டியூரேஷன் கொஞ்சம் ஒரு ப்ராப்ளமாக இருந்தது.
பட் பார்ப்போம். ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். அதே மாதிரி நாகாஸ்வின் அவர் வந்து லைக் இந்த படம் இந்த படம் அவர் தான் எடுத்தாரானே எனக்கு ஒரு ஷாக்காக இருந்தது. ஏன்னா இந்த படம் நான் ட்ரைலர் வரதுக்கு முன்னாடி கல்கின்னு ஒரு படம் வரப்போகுதுன்னு தெரியும். டேரக்டர் யார் எடுத்தாரு அந்த அளவுக்கு பெருசாக பார்க்கல. அதுக்கப்புறம் ஒரு ட்ரைலர் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நாகாஸ்வின் தான் எடுத்திருக்காரா, இவர் நம்ம இதுக்கு முன்னாடி மகாநதி படத்தில் எடுத்த டேரக்டர் ஆச்சு அப்புறம் தான் தெரிய வந்தது. பட் அவர் அந்த மாதிரி ஒரு நார்மல் ஒரு கமர்ஷியல் ஒரு பயோபிக் படத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி இத்தனை ஆர்டிஸ்ட் இந்தியாவில் இவ்வளோ ஆர்டிஸ்ட் வச்சுக்கிட்டு அவர் எடுத்தாருன்னா அது வந்து பிரமாதம். லைக் அந்த அளவுக்கு வந்து நல்லா நீட்டாக சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி இதில் வந்து ஒருத்தர் சொல்ல மறந்துட்டேன், தீபிகா படுகோன். அவங்க சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் உண்மையில இந்த படத்துல. படம் பூராமே அவங்க தான் முக்கியமான ஒரு கேரக்டர். படமே அவங்க சுத்தி தான் மூவ் ஆகுது. அப்படி இருக்கும்போது செகண்ட் பார்ட்லயுமே கண்டிப்பா அவங்களுக்கான ரோல் நிறைய இருக்கும். இந்த பார்ட்ல ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான ரோல், அது ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாங்க தீபிகா படுகோன். அவங்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர் என்னன்னு தெரியும். அந்த மகாபாரதத்தோட அதை நீங்க கொஞ்சம் லிங்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லைக் வந்து ரொம்ப மெச்சூர்டான ஒரு இது ஹேண்டில் பண்ணியிருந்தாரு ஸ்க்ரீன் பிளேல வந்து பார்த்தீங்கன்னா நாகாஸ்வின். ஏன்னா வந்து ஒரு எப்பிக் கதையை உள்ளுக்குள்ள கொண்டு வரும். அதில் ஏதாவது நம்ம ஒரு சில விஷயங்களை தப்பாக சொல்லிட்டாலும் ப்ராப்ளம் ஆகும். நம்ம வந்து எப்பிக் கதையை வைக்கணும், அட் த சேம் டைம் நம்ம வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த ஒரு ஃபேண்டசியும் உள்ள நம்ம சொல்லணுன்ற மாதிரி ரெண்டு கதையும் கோணி ஒரு ஸ்க்ரீன் பிளே ரெடி பண்ணணுன்ற மாதிரி பண்ணியிருக்காரு. நீட்டாக இருந்தது. நிறைய கேரக்டர்ஸ் வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாரு. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சனோட கேரக்டராக இருக்கட்டும், அதே மாதிரி இவங்க தீபிகா படுகோனோட கேரக்டராக இருக்கட்டும், பிரபாஸோட கேரக்டராக இருக்கட்டும், ரொம்ப நல்லாவே எழுதியிருக்காரு இவங்க கேரக்டர். கமலஹாசனோட கேரக்டரும் நல்லா எழுதியிருக்காரு. மேபி எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பார்ட்ல கமலஹாசனோட கேரக்டர் வேற லெவலில் இருக்குமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதே மாதிரி ரொம்ப நீட்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா லைக் நிறைய ஸ்டார் வார்ஸ் அது மாதிரி நிறைய உங்களுக்கு ஹாலிவுட் படங்கள் எனக்கு எக்கச்சக்க படம் ஞாபகத்துக்கு வந்தது. ஏன்னா அவ்வளோ படங்களை நம்ம இந்த மாதிரி பார்த்துருப்போம். ஸோ ஒரு கேங்க்கும் இன்னொரு கேங்க்கும் வார், ஒரு நல்லவங்களுக்கும் ஒரு கெட்டவங்களுக்கும் ஒரு வார், அது மாதிரி ரிபல்ஸ் இருப்பாங்க. அட் த சேம் டைம் ஸோ இங்கே ஒரு உலகம் மாதிரி ஒரு சின்ன உலகம், இவங்க தான் இங்கே காட் அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே இன்னொரு ஒரு சின்ன உலகம், இங்கே தான் இவங்க காடு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் நிறையா இருக்கும். அந்த மாதிரி நம்ம நிறைய ஹாலிவுட் படங்கள் பார்த்துருப்போம். ஹாலிவுட் படங்கள் அதிகமாக பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரியும். இதுவும் அதே ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஒரு படம் தான். அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காரு அவர். கதையும் வந்து வந்து ரொம்ப வந்து ஓரளவு ஸ்லோவாக தான் ஸ்க்ரீன் பிளே கொண்டு போனார். அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களை ரொம்ப பொறுமையை சோதிக்கும். பட் ஆனால் எப்படியாவது தாண்டிட்டீங்கன்னா ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஓரளவு ஒரு கிரிப்பியான ஒரு ஸ்க்ரீன் பிளே கதைக்குள்ள போகும்போது நல்லாயிருக்கும். லாஸ்ட் 40-45 மினிட்ஸ்லாம் நல்ல 3Dல ஒரு நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்கு. ஒரு பெரிய ஸ்க்ரீனில் இருக்க ஒரு தேட்டரில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கணும். நம்ம இந்தியன் சினிமாவை பார்க்குறோம், ஏதோ ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற ஃபீல் இருக்கும். அந்தளவுக்கு டெக்னிக்கலி ரொம்ப சவுண்ட் குட்டான ஒரு படம். படத்தோட மைனஸ்ன்னு எனக்கு பட்டது வந்து படத்தோட டியூரேஷனும் ப்ளஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக டேக் ஆஃப் ஆனது தான். ஏன்னா வந்து இந்த படத்துக்கு கதைன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஸ்டஃப் தான். எனக்கு தெரிஞ்சு இதே கதையை உங்களால் ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ள கூட முடிக்க முடியும் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு ரேஷியான ஸ்க்ரீன் பிளே வச்சு. பட் அவர் ஏன் அவ்வளோ ஸ்லோவாக கொண்டு போனாருன்னு தெரியல. ஏன்னா நிறைய மோஸ்ட் ஆஃப் த ஹாலிவுட் மூவிஸ் அப்படி தான் கொண்டு போவாங்க. படத்தை அப்படி கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போய் லாஸ்ட் ஒரு 1/2 hour 45 minutes தான் வந்து இந்த மாதிரி ஃபேண்டசி படங்களில் ஹாலிவுட்டில் வந்து ரேசியான ஸ்க்ரீன் பிளேல படத்தை போய் முடிப்பாங்க. பட் இவரும் அந்த பேட்டர்ன் தான் எடுத்திருக்காரு. பட் ரொம்ப டியூரேஷன் எடுத்தது 3 hours போயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு மினிமம் 20 minutes ட்ரிம் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி தான் உள்ள. அதுதான் எனக்கு ஒரு மைனஸாக பட்டது. மற்றபடி பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இந்தியன் சினிமாவில் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் படைப்புன்னு நான் சொல்லுவேன். ஆல்ரெடி RR, பாகுபலி, 2.0 இந்த மாதிரி நிறைய பிரம்மாண்டமான படைப்புகள் இந்தியாவில் பண்ணி உலக சினிமாவே லைக் இந்த மாதிரி பண்ணுறாங்க இந்தியன் சினிமா அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. அதே மாதிரி தான் இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு லெவல் ஸ்டாண்டர்டில் இருக்குது. கண்டிப்பாக பார்ட் 2க்கு வெயிட்டிங். அதனால் வந்து நான் ஒன்று சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக பார்ட் 2க்கு வெயிட்டிங். பிரபாஸ்க்கு ஒரு நல்ல கம்பேக். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படங்களுக்கு இந்த படம் 1000 times பெட்டர். நல்லா நீட்டாகவே பண்ணியிருக்காரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பேக் அவருக்கு. கிட்டத்தட்ட 600 கோடி போட்டிருக்காங்க படத்துக்கு பட்ஜெட். எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக 1000 crores வந்து கிராஸ் ஆகும். ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது இந்த படத்துக்கு வந்து. இப்போ சென்னையிலையும் சரி எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு ஃபுல்லாமே நல்ல சப்போர்ட் இருக்குது ஒரு தெலுங்கு படத்துக்கு. அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஏன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல படம் இருந்ததுன்னா அது என்ன மாதிரி படமாக இருந்தாலும் இங்கிலீஷ் சப்டைட்டிலோடையும் பார்த்துருவாங்க, இல்லை டப்பிங்கோடையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுற அவங்க தான் நம்ம ஆளுங்க. பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட் எல்லா இடத்துலையும் அதிகமாக இருக்கனால இந்த படம் பெரிய கலெக்ஷன் அடிக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக அந்த படம் போய் பாருங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி படங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஹாலிவுட்ல யாரும் பார்க்காத ஒரு ஆடியன்ஸாக இருந்தீங்கன்னா லைக் வெறும் நம்ம இந்த மாதிரி ஒரு செர்டன் டைப் ஆஃப் படம் தான் பார்ப்போம். நம்ம அந்த மாதிரி ஃபேண்டசி ஆக்ஷன் லைக் ஹாலிவுட் படங்கள் அதிகமாக பார்க்காத ஆடியன்ஸ் இந்த படத்தை நீங்கள் ஒரு 3Dல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு புது அனுபவம் கொடுக்கும். தமிழ் சினிமாவில் இப்படியே எடுத்திருக்காங்களே அப்படின்ற மாதிரி. மற்றபடி வந்து ஒரு நல்ல ஒரு பக்கா வாட்ச் தான். இந்த மாதிரி படங்கள் தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஒரு எஃபெக்ட். அதுவும் நல்ல தியேட்டரில் வெயிட் பண்ணி கூட டிக்கெட் கிடைக்கலாம். கூட 10 நாள் 15 நாள் மினிமம். இப்போ வர படங்கள் எல்லாமே ஒரு 20 நாள் தான் ஓடுது ஒரு தியேட்டர்னால. மினிமம் ஒரு 10 days வெயிட் பண்ணி கூட ஒரு நல்ல ஸ்க்ரீனில் ஒரு பக்கா சவுண்ட் எஃபெக்ட் இருக்க ஸ்க்ரீனில் 3Dல பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து இன்னொரு கேரக்டரே நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த புஜின்ற கேரக்டர் அவர் பிரபாஸ் வச்சிருக்க அந்த ஒரு கார், அது செம்மையாக அந்த காராகவும் போகுது, அட் டைம் வந்து ஃப்ளைட்டாகவும் போகுது.
அந்த மாதிரி வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க இந்த 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 டெக்னாலஜி. அதுவும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜிலாம் டிசைன் பண்ண கார் அது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் வந்து அந்த கார் பேசுது. அதில் வந்து ஒரு சின்ன ஏஐ. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷோட வாய்ஸ். அது நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லாக அந்த கீர்த்தி சுரேஷோட வாய்ஸ். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு படம். ஸோ வந்து ஒரு இந்தியன் சினிமாவை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு படம். இதில் வந்து இப்போ சில பேர் ட்விட்டர்லாம் போனீங்கன்னா அந்த தெலுங்கு ஃபேன்ஸ் வந்து தமிழ் படங்களை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ் தெலுங்கு படத்தை சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு மாற்றி மாற்றி ஏதோ லூஸ் தனமாக அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தாலுமே இது வந்து ஒரு இந்தியன் சினிமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் போய் பார்த்து, ஏன்னா இப்போ எல்லாமே பேன் இண்டியா வந்ததுனால நம்ம இந்த சினிமா அந்த சினிமா அந்த மாதிரி பவுண்டரி விட்டு கிராஸ் ஆயாச்சு. எல்லாருமே வந்து ஒரு இந்தியன் சினிமா அப்படின்ற மாதிரி இந்தியன் சினிமாலேருந்து ஒரு நல்ல படம் வந்தால் நம்ம நாட்டிலேருந்து ஒரு நல்ல படம் வருது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். அதனால இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். இதுவும் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் அடிக்கும். அட் த சேம் டைம் வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு படம் இந்தியாவில் எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி பிரம்மாண்டம் அப்படின்றத வந்து வேர்ல்ட் சினிமாவும் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பார்ட் வேற லெவலில் ஃபயராக இருக்கும்ன்ற மட்டும் ஷார்ட் சொல்ல முடியும். ஏன்னா அந்த மாதிரியான கதை தான் இது. பார்ப்போம் செகண்ட் பார்ட் வந்து எப்படி எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு 5 to 6 months மேபி நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் கூட செகண்ட் பார்ட் வர வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் விட்றாங்கன்னு பார்ப்போம். செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட்டிங். மறக்காம இந்த படத்தை பார்க்க போகும்போது ஒரு மகாபாரதத்தோட அந்த ஒரு குருஷோத்திர போரில் என்ன நடந்தது, அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில மகாபாரத விஷயம் கதையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போய் பாருங்க. படம் கேரக்டர்ஸ் இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். இந்த படத்தோட ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 8 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு தரமான ஒரு படம். மெயினாக இந்த படத்துக்கு டெக்னிக்கலி இவ்வளோ சவுண்ட் குடான ஒரு படம்ன்றதுனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இந்த மாதிரி டெக்னிக்கலான படங்களை நான் ரொம்ப ரசிக்கிற ஆள். ப்ளஸ் ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். பட் கொஞ்சம் உங்கள் பொறுமையை சோதிக்கும். பாருங்கள், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.